ஒவ்வொரு நாளை நமக்கு வாழ்க்கையில் கூட்டி கொடுக்கிறார். பொழுது விடியுது, நம்ம எழும்பி உலகத்துக்குள்ள போறோம், நம்ம காரியங்கள் செய்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் ஏன் செய்கிறோம்னு இருக்கு. தொழில் செய்யலாம், நம்ம வேலை செய்யலாம், நம்ம ஊழியம் செய்யலாம். இந்த காரியங்கள் எல்லாம் ஏன் செய்கிறோம்னு இருக்கு. இந்த வசனம் என்ன சொல்லுது? உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார், காசு கொடுத்து வாங்கியிருக்கிறார், விலைக்கு வாங்கியிருக்கிறார். தேவனுடையவைகள் ஆகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் நீங்க என்ன பண்ணுமா? தேவனை மகிமைப்படுத்தணுமா. 1 கொரிந்தியர் 10:31 ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்காகவே செய்யணுமா. நம்முடைய வசதிக்காக இல்லை, எனக்கு அதுல என்ன ஆதாயம்ங்கிறதுக்காக இல்லை, அதனால எனக்கு என்ன பெருமைங்கிறதுக்காக இல்லை, அதனால எனக்கு என்ன மேன்மைன்றதுக்காக இல்லை, அதனால எனக்கு என்ன எதிர்காலம்ங்கிறதுக்காக இல்லை. நம்ம எப்பவுமே நம்மளை பத்தியே நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதுதான் பிரச்சனை. இது என்னுடையது இல்லை, இதை நான் அவருக்காக நான் எடுத்து யூஸ் பண்றேன். இப்போ நான் ஒரு தொழில் செய்கிறேன், அந்த தொழிலில் எனக்கு லாபம் வர்றதுக்காக நான் செய்கிறது இல்லை. நான் செய்கிற அந்த தொழிலில் தேவன் மகிமைப்படணும். அதை பார்க்கிறவங்க தேவனை மகிமைப்படுத்தணும். இப்போ இந்த சரீரம், இந்த அவயவங்கள் எல்லாம் அவருடையது. இப்போ இது அவருடைய மகிமைக்காக யூஸ் பண்ணும்போது நான் அவரை ஆராதிக்கிறேனா? அப்படிப்பட்ட ஆராதனை என்ன ஆராதனையா? அதுதான் புத்தியுள்ள ஆராதனையா.